ஆதியாகமம் 26 முதல் 28 வரைக்கு நாம் வரும்போது ஆபிரகாம் போய்விட்டார். விசுவாசமுள்ள பெரிய மனிதர் தன் தாயகத்தை விட்டு மோரியா மலையில் ஏறி உடன்படிக்கை வாக்குறுதிகளைப் பெற்றவர் இப்போது காட்சியை விட்டு வெளியேறுகிறார். காற்றில் உள்ள கேள்வி, தேவனுடைய வாக்குறுதிகளுக்கு இப்போது என்ன நடக்கிறது? இந்த அத்தியாயங்கள் அடுத்த தலைமுறையான ஈசாக்கு மற்றும் ரெபெக்காளையும் பின்னர் அவர்களின் இரட்டை மகன்களான ஏசாவும் யாக்கோபத்தையும் பெரிதாக்குகின்றன. நாம் பார்ப்பது ஒரு மென்மையான பளபளப்பான கதை அல்ல. உடன்படிக்கையைச் சுமக்க வேண்டிய அதே குடும்பத்திற்குள் பஞ்சம், பயம், பொய், பாரபட்சம் மற்றும் ஆழ்ந்த காயம் ஆகியவற்றை நாம் காண்கிறோம். ஆயினும் கூட எல்லாவற்றின் மூலமும் தேவன் அமைதியாக தம்முடைய வார்த்தையை கைக்கொள்கிறார். அவர் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். பின்னர் அவர் யாக்கோபுக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றுகிறார். குடும்பம் குழப்பமாக இருந்தாலும் உடன்படிக்கை இன்னும் உயிருடன் உள்ளது. கோட்பாட்டளவில் கடவுளுடைய உடன்படிக்கைகள் ஒரு நபரை விட பெரியவை மற்றும் மனித பலவீனத்தை விட வலிமையானவை என்று இந்த அதிகாரங்கள் கற்பிக்கின்றன. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அவருடன் நிறுத்தப்படவே இல்லை. கடவுள் ஒரு தலைமுறை கடவுளவர் பின்னர் தன்னை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இது நமக்கு முக்கியமான ஒன்றைச் சொல்கிறது. அவர் காலப்போக்கில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படுதலின் அதே உறவில் அடியெடுத்து வைக்க ஒவ்வொரு புதிய தலைமுறையையும் அவர் தொடர்ந்து அழைக்கிறார். இங்கே மற்றொரு கோட்பாடு என்னவென்றால், கடவுள் அபூரண மக்களுடன் செயல்படுகிறார். அவர் களங்கமற்ற, குறைபாடற்ற பரிசுத்தவான்களை மட்டும் வழிநடத்துவதில்லை. மக்கள் மோசமான தேர்வுகளை மேற்கொள்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள், வலியை சுமக்கிறார்கள், சில நேரங்களில் அநீதியான முறைகளைப் பயன்படுத்தி கடவுளுக்கு உதவ முயற்சி செய்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த அத்தியாயங்கள் உண்மையில் மிகவும் நம்பிக்கைக்குரியவை. நம்மில் பெரும்பாலோர் கதை புத்தக குடும்பங்களில் வசிக்கவில்லை. எங்களுக்கு எங்கள் சொந்த வரலாறு உள்ளது, வாதங்கள், வருத்தங்கள் மற்றும் நாம் மீண்டும் எழுத விரும்பும் தருணங்கள். ஆதியாகமம் 26 முதல் 28 வரை கூறுகிறது, தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவர் எப்படியும் மந்தாஷூர் உடன்படிக்கை பாதை சரியான பெற்றோர், பரிபூரண திருமணங்கள் அல்லது சரியான குழந்தைகள் உள்ளவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. இது குழப்பத்தின் நடுவில் கூட கர்த்தரிடம் திரும்ப தயாராக இருக்கும் மக்களுக்கானது. இந்த கதைகளை கேட்கும்போது உங்கள் சொந்த குடும்ப வம்சம் மற்றும் கடவுளின் திட்டத்தில் உங்கள் சொந்த இடத்தை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். கடவுள் இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் பொறுமையானவர். ஆதியாகமம் 26 நன்கு தெரிந்த ஒரு நெருக்கடியுடன் திறக்கிறது. நாட்டில் ஒரு பஞ்சம் உள்ளது. ஆபிரகாம் பஞ்சத்தை எதிர்கொண்டு எகிப்துக்குச் சென்றார். இப்போது அவருடைய மகன் ஈசாக்கும் அதே வகையான அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது. மக்கள் கவலைப்படுகிறார்கள். ஈசாக்கும் எகிப்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு மனித பார்வையில் அது தர்க்கரீதியான உயிர் வாழும் திட்டம் போல் தெரிகிறது. தானியம் இருக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள். ஆனால் இங்கே கடவுள் கதையில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் பெலிஸ்தரின் தேசத்தில் ஈசாக்குக்கு தோன்றி எகிப்துக்கு போகாமல் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கும் இடத்தில் தங்கும்படி அவனுக்குச் சொல்கிறான். தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பின்னர் அவர் ஆபிரகாமுக்கு வழங்கிய நிலம், சந்ததியினர் மற்றும் ஆசீர்வாதம் ஆகியவற்றின் உடன்படிக்கையை மீண்டும் செய்கிறார். பஞ்சம் தேவனுக்கு ஒரு பின்னணியாக மாறுகிறது. என் வாக்குறுதிகள் உங்கள் தகப்பனுடன் இறந்துவிடவில்லை. நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். இந்த குறுகிய காட்சியில் உள்ள கோட்பாடு பணக்காரமானது. முதலாவதாக, கடவுள் நமது பஞ்சங்களைப் பற்றி பேசும் ஒரு கடவுள். நாங்கள் தடுமாறும்போது அவர் எங்களை தூரத்திலிருந்து பார்க்கவில்லை. அவர் குறிப்பிட்ட தனிப்பட்ட வழிகாட்டுதலை வழங்க முடியும். அங்கு செல்ல வேண்டாம், இங்கேயே இருங்கள். இரண்டாவதாக, உடன்படிக்கை வேண்டுமென்றே மாற்றப்படுவதை நாம் காண்கிறோம். ஈசாக்கு ஆபிரகாமின் ஆன்மீகத்தால் மட்டும் வாழவில்லை, பகவான் அவருடன் நேரடியான உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய பிரசன்னம் வாக்குறுதியின் ஒரு பகுதியாகும். நான் உன்னுடன் இருப்பேன் என்பது வெறும் கவிதை அல்ல. தேவன் நம்மை எங்கோ அனுப்பினாலும் அவரும் நம்முடன் செல்கிறார் என்பது ஒரு உண்மையான உடன்படிக்கை உத்தரவாதம். நம் நாளில்
பஞ்சங்கள் வேறுபட்டவை. இது ஒரு நிதி அழுத்தம், சுகாதாரப் போர், நம்பிக்கை நெருக்கடி அல்லது எதுவும் வளரவில்லை என்று உணரும் ஒரு தனிமையான பருவமாக இருக்கலாம். நமது இயல்பான உள்ளுணர்வு ஓடுவது தப்பிப்பது, கட்டுப்பாட்டைப் பிடிப்பது, மிகவும் நடைமுறைக்குரியதாக தோன்றுகிறதைச் செய்வது. ஆனால் சில சமயங்களில் கர்த்தர் கூறுகிறார், நான் உன்னை நட்ட இடத்திலேயே இரு. அங்கே நான் உன்னுடன் இருப்பேன். அது கடினமாக இருக்கலாம். நமது பயத்தை விட கடவுளுடைய வார்த்தையை நம்புவதை இது அர்த்தப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் சிந்திக்கும்போது, பழைய பழக்க வழக்கங்கள், பழைய தப்பித்தல்கள் அல்லது உங்கள் சொந்த தீர்வுகளுக்கு எகிப்து ஓட வேண்டும் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? ஆதியாகமம் 26 நம்மை நிறுத்தி கேட்க அழைக்கிறது. ஒருவேளை கர்த்தர் அமைதியாகச் சொல்லிக் கொண்டிருக்கலாம், இருங்கள், நான் உன்னை இங்கே ஆசீர்வதிக்கவில்லையோ? அத்தியாயம் தொடரும்போது, ஈசாக்கு தேசத்தில் தங்கியிருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை கைக்கொள்கிறார். பஞ்சத்திலும் ஈசாக்கு விதையை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்கிறான். பெலிஸ்தர் அவரை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிக்கும் வரை அவருடைய மந்தைகளும் வளர்கின்றன. ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் தோண்டிய கிணறுகளை நிறுத்திவிட்டு அபிமெலேக்கு ஈசாக்கிடம் அங்கிருந்து போகச் சொல்கிறார். தங்குவதற்கு போராடுவதற்கு பதிலாக ஈசாக் வெளியேறுகிறார். பின்னர் ஒரு முறை தொடங்குகிறது. அவரது ஊழியர்கள் ஒரு புதிய கிணறு தோண்டுகிறார்கள். உள்ளூர் மேய்ப்பர்கள் தண்ணீர் தங்களுக்கு சொந்தமானது என்று வாதிடுகின்றனர். ஈசாக்கு கிணற்றுக்கு ஏசெக், சர்ச்சே என்று பெயரிடுகிறார். அவர்கள் இன்னொன்றைத் தோண்டுகிறார்கள். மேலும் சச்சரவுகள் உள்ளன. எனவே அவர் அதை சித்னா, எதிர்ப்பு என்று பெயரிட்டார். கடைசியில் அவர்கள் 3வது தடவையாக தோண்டுகிறார்கள். இவன் அமைதியாக விடப்படுகிறான். ஈசாக்கு அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார், அதாவது ஆரை என்று பொருள். இப்போது கர்த்தர் நமக்கு இடமளித்தார் என்று சொல்லுகிறார். மோதல்களை கையாள்வதற்கான கடவுளின் வழியைப் பற்றி இங்கே கோட்பாடு நமக்கு கற்பிக்கிறது. ஈசாக் தனது வாளை உருவி ஒவ்வொரு கிணற்றிலும் தனது உரிமைகளை பாதுகாத்திருக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதற்கு பதிலாக ஐசக் பெரும்பாலும் அதிகரிப்பதை விட விட்டுக் கொடுக்க தேர்வு செய்கிறார். மோதல் உண்மையானது அல்ல என்று அவர் பாசாங்கு செய்யவில்லை. அவர் அதை பெயரிடுகிறார், ஆனால் அது அவரை சிக்கவிடவில்லை. கடவுள் சமாதான இடத்தை வழங்கும் வரை அவர் முன்னேறுகிறார். நாம் முன்பு பார்த்திராத புதிய இடங்களையும் புதிய விருப்பங்களையும் திறக்கக்கூடிய ஒரு கடவுளை இது நமக்கு காட்டுகிறது. ஒரு உடன்படிக்கை நபராக இருப்பது ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல என்பதையும் இது காட்டுகிறது. அழுத்தம் மற்றும் வாதத்தின் தருணங்களில் வித்தியாசமாக செயல்பட கற்றுக்கொள்வது இதன் பொருள். நவீன வாழ்க்கையில் ஏராளமான நல்ல சண்டைகள் உள்ளன. பணம், அட்டவணைகள், அழைப்புகள், கவனம், மரியாதை ஆகியவற்றில் நாங்கள் மோதிக்கொள்கிறோம். குடும்பங்களில், வார்டுகளில், வேலையில் ஒவ்வொரு வாதத்தையும் வெல்ல வேண்டும் என்று நாம் அடிக்கடி உணர்கிறோம். இந்த கதை மற்றொரு பாதையை வழங்குகிறது. சில நேரங்களில் ஆவியானவர் நாம் தொழில்நுட்ப ரீதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சண்டையிலிருந்து விலகிச் செல்ல நம்மை தூண்டலாம். கடவுள் நமக்கு ரெஹோபோத்தை வேறு எங்காவது கொடுக்க முடியும் என்று நம்புகிறார். இது ஒரு கதவு பாய் என்று அர்த்தமல்ல, இது கவனமாக கேட்பது என்று அர்த்தம். இது உறவுக்கு மதிப்புள்ளதா? இது என் அமைதிக்கு மதிப்புள்ளதா? ஈசாக்கின் அனுபவம் தனக்கு தண்ணீர் கொடுத்த கடவுள் நமக்கு உணர்ச்சி மற்றும் ஆன்மீக இடத்தை கொடுக்க முடியும் என்று நம்ப அழைக்கிறது. நீங்கள் இப்போது ஒரு நல்ல போரின் நடுவில் இருந்தால், இது கர்த்தரின் மென்மையான நினைவூட்டலாக இருக்கலாம். அவர் அவருடைய வழியிலும் அவருடைய நேரத்திலும் உங்களுக்கு இடமளிக்க முடியும். ரெகோபோத்திலிருந்து ஈசாக்கு பெயர்செபாவுக்குப் போகிறான். கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தோன்றுகிறார். தேவன் தன்னை உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்று அறிமுகப்படுத்தி, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனுடைய வித்தை பெருக்குவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த முறை ஈசாக்கின் பதில் ஒரு பலிபீடத்தைக் கட்டி கர்த்தரின் நாமத்தை தொழுது அங்கே தனது கூடாரம் போடுவதாகும். இது ஒரு சிறிய விவரம், ஆனால் அது முக்கியமானது. அவருடைய வணக்கம் எங்கே இருக்கிறது என்பதை பலிபீடம் காட்டுகிறது. அவர் எங்கு வசிக்கிறார் என்பதை கூடாரம் காட்டுகிறது.
கர்த்தர் சொன்ன இடத்திலேயே ஈசாக்கு தன் ஜீவனை நடவு செய்ய முடிவு செய்கிறார். கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு அபிமெலேக்கு தன் ஆட்களோடு வந்து, கர்த்தர் உன்னோடே இருப்பதை நாங்கள் கண்டோம் என்று ஒப்புக்கொள்கிறான். அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்து நல்ல முறையில் புறப்படுகிறார்கள். கடவுள் பதற்றத்தை நம்பிக்கையாக மாற்றுவதை நாம் காண்கிறோம். ஆனால் அந்த பிரகாசமான குறிப்பில் அத்தியாயம் முடிவடையவில்லை. கேமரா ஏசாவுக்கு மாறுகிறது. அவர் ஈத்தின் மகள்களிடமிருந்து மனைவிகளை எடுத்துக்கொள்கிறார். உள்ளூர் கானானிய பெண்கள் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மன துக்கம் என்று வேதம் அமைதியாக கூறுகிறது. கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்படும் இந்த குடும்பம் உடன்படிக்கை பாதையுடன் பொருந்தாத தேர்வுகளை செய்யும் குழந்தைகளின் வலியை இன்னும் உணர்கிறது. பைபிள் அந்த வலியை குறைத்து மதிப்பிடவில்லை. இது விரைவான திருத்தங்களுக்கு குதிக்காது. அது வெறும் பெயரிடுகிறது, துக்கம். இங்கே கோட்பாடு என்னவென்றால், உடன்படிக்கையை கடைப்பிடிக்கும் பெற்றோர்கள் இன்னும் இதய துடிப்பை அனுபவிக்க முடியும். கடவுள் தோல்வியடைந்தார் அல்லது அவர்களின் முயற்சிகள் வீணாகிவிட்டன என்று அர்த்தமல்ல. தேவன் ஏஜென்சியை மதிக்கிறார். அவருடைய உடன்படிக்கை ஒரு அழைப்பு, சங்கிலி அல்ல. இன்று பலருக்கு இது வீட்டுக்கு மிக நெருக்கமாக உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் வித்தியாசமான பாதையில் நடக்கும் குழந்தைகள், உடன்பிறப்புகள் அல்லது பெற்றோர்கள் உங்களிடம் இருக்கலாம். ஈசாக்கும் ரெபெக்காளும் அந்த வலியை உணரலாம். ஆதியாகமம் 26 நமக்கு ஒரு மாதிரியை கொடுக்கிறது. ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த துக்கத்தின் நடுவே கடவுளை வணங்குகிறான். அவர் பிரார்த்தனை செய்வதை நிறுத்தவில்லை. அவர் தனது குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளித்த கடவுளிடமிருந்து விலகிச் செல்லவில்லை. கடவுள் இதையொட்டி ஈசாக்கு கற்பனை செய்த நேரம் மற்றும் பாதை இல்லாவிட்டாலும் கூட அவரது வேலையை தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்துகிறார். நீங்கள் குடும்ப வலியை சுமந்தால் ஐசக் செய்ததைச் செய்ய இந்த அத்தியாயம் உங்களை அழைக்கிறது. உங்கள் பலிபீடத்தில் நங்கூரமிட்டு இருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஒவ்வொரு கண்ணீரையும் காண்கிறார் என்றும், உங்கள் குடும்பத்துடனான அவரது கதை இன்னும் முடிவடையவில்லை என்றும் நம்புங்கள். நாம் ஆதியாகமம் 27க்குள் செல்லும்போது நாம் மிகவும் தனிப்பட்ட குடும்ப தருணத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். ஈசாக்குக்கு வயதாகிவிட்டது. அவனுடைய கண்கள் மங்கலாகிவிட்டன. தன் வாழ்க்கை வீழ்ச்சியடைவதை அவன் உணர்கிறான். தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து வேட்டையாடி தனக்கு பிடித்த உணவை தயாரிக்கும்படி கேட்கிறான். அந்த உணவிற்குப் பிறகு ஈசாவுக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதம் கொடுக்க ஈசாக்கு திட்டமிடுகிறார். இது வெறும் அன்பான வார்த்தைகளை விட அதிகம். அவர்களின் கலாச்சாரத்தில் இது ஒரு சக்தி வாய்ந்த, சில நேரங்களில் தீர்க்கதரிசன செயல், பெரும்பாலும் பிறப்புரிமை மற்றும் உடன்படிக்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மேற்பரப்பின் கீழ் ஒரு பதற்றம் உள்ளது. இளைய யாக்கோபுதான் பிரதான உடன்படிக்கை வரிசையை சுமப்பான்வார் என்று தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். ஏசா ஏற்கனவே தன் பிறப்புரிமையை லேசாக எடுத்துக்கொண்டு அதை உணவுக்கு வெற்றுவிட்டான். ஈசாக்கின் தனிப்பட்ட விருப்பமும் கடவுளின் திட்டமும் முழுமையாக பொருந்தவில்லை. ரெபெக்காள் ஈசாக்கின் திட்டத்தை கேட்கிறாள். இங்குதான் விஷயங்கள் திருப்பப்படுகின்றன. அவள் ஜேக்கப்பை நேசிக்கிறாள். அவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நம்புகிறாள். தனது கவலையை கர்த்தரிடம் எடுத்துச் செல்வதற்கு பதிலாகவோ அல்லது வெளிப்படையாக பேசுவதற்கு பதிலாகவோ அவள் மனித திட்டமிடலை நோக்கி திரும்புகிறாள். அவள் யாக்கோபை அழைத்து ஒரு திட்டத்தை கோடிட்டுக் காட்டுகிறாள். அவன் தன் வெள்ளாடுகளைக் கொண்டு வருவான். அவள் ஈசாக்குக்கு பிடித்த உணவை சமைப்பாள். யாக்கோபு ஏசாவைப் போல நடித்து உள்ளே செல்வான். யாக்கோபின் தயக்கம் சரி மற்றும் தவறு பற்றியது அல்ல, இது பிடிபட்டு விடுவோமோ என்ற பயம் பற்றியது. ரெபெக்கா அதை ஒதுக்கி வைத்துவிட்டு, எந்த சாபமும் அவள் மீது விழக்கூடும் என்று கூறுகிறாள். அவள் யாக்கோபுக்கு ஏசாவின் ஆடைகளை அணிவித்து, அவனுடைய கைகளையும் கழுத்தையும் ஆட்டுத் தோல்களால் மூடுகிறாள். அதனால் அவனுக்கு ரோமம் வரும். திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இங்குள்ள கோட்பாடு சங்கடமானது, ஆனால் முக்கியமானது. நேர்மையற்ற முறைகளைக் கொண்டு கடவுளுக்கு உதவி செய்ய முயற்சிப்பது எப்படி அனைவரையும் சேதப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றி ரெபெக்காள் தவறாக இல்லை, ஆனால் அவள் அதை பின்பற்றும் விதத்தில் அவள் தவறாக இருக்கிறாள்.
கடவுளுடைய சித்தம் அதை நிறைவேற்ற ஒருபோதும் பாவம் தேவைப்படுவதில்லை. அவர் போய் மாறுவேடம் அல்லது கையாளுதல் இல்லாமல் தனது நோக்கங்களை நிறைவேற்ற முடியும். கோட்பாட்டு ரீதியாக ஒரு பிரச்சினையின் வலது பக்கத்தில் இருப்பது அநீதியான நடத்தையை மன்னிக்காது என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நம் நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை திருட நம் உடன்பிறப்பைப் போல நாம் ஆடை அணியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் இன்னும் அதே வடிவத்தில் விழலாம். நல்ல காரணத்திற்காக நாம் உண்மையை திரிக்கலாம், மக்களை தள்ளலாம், அவர்களை குற்றம் சாட்டலாம் அல்லது மூலைகளை வெட்டலாம், ஏனென்றால் இறுதி இலக்கு பரிசுத்தமானது என்று நாம் நினைக்கிறோம். ஆதியாகமம் 27 ஒரு எச்சரிக்கை அடையாளத்தை வைத்திருக்கிறது. கெட்ட வழிகளில் பின்பற்றப்படும் நல்ல இலக்குகள் இன்னும் துக்கத்தை கொண்டு வருகின்றன. எங்களைப் பொறுத்தவரை கடவுளின் நேரம் மற்றும் முறைகள் எங்கள் திட்டங்களை விட சிறந்தவை என்று நம்புவதும், பொய் சொல்லவோ அல்லது கையாளவோ கேட்கும் எந்தவொரு திட்டத்தையும் ஒரு மத திட்டத்தையும் மறுப்பதும் அழைப்பு. யாக்கோபு உணவுத் தட்டை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனின் முன்னிலையில் நுழைகிறார். ஈசாக் உடனடியாக சங்கடப்படுகிறார். விஷயங்கள் மிக வேகமாக நடந்தன. கிழவர் அவரிடம், என் மகனே, நீ யார் என்று கேட்டான். யாக்கோபு, நான் உன் முதற்பேரான ஏசா என்றான். முதல் போய் அவரது உதடுகளைக் கடக்கிறது. வேட்டை எப்படி இவ்வளவு விரைவாக நடந்தது என்று ஈசாக்கு கேட்கிறார். யாக்கோபு கடவுளை பொய்யில் கொண்டு வருகிறார். கர்த்தர் தனக்கு உதவினார் என்று கூறுகிறார். ஈசாக்கு அவனை நெருங்கி வரும்படி கேட்கிறான். அந்தக் குரல் யாக்கோபைப் போல ஒலிக்கிறது, ஆனால் ஆடுமுடி மூடிய கைகள் ஏசாவைப் போல உணர்கின்றன. ஈசாக்கு மறுபடியும், நீ என் குமாரனாகிய ஏசாவா என்று கேட்கிறான். யாக்கோபு, நான்தான் என்றான். போய் அடுக்குகள் போய். ஆனாலும் ஈசாக்கு இறுதியாக சாப்பிட்டு ஆசீர்வதிக்கும்போது உண்மையான பரிசுத்தமான ஒன்று இன்னும் நடக்கிறது. ஆபிரகாமின் வாக்குறுதிகளை எதிரொலிக்கும் வார்த்தைகளை அவர் பேசுகிறார். வானத்தின் பனியைப் பற்றியும் பூமியின் கொழுப்பு மற்றும் மிகுதியைப் பற்றியும். ஜனங்களும் ஜாதிகளும் யாக்கோபை சேவிப்பார்கள் என்றும் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் என்றும் அவரை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்றும் அவரை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். முக்கிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. விசித்திரமான வேதனையான பதற்றம் இதுதான். வேறொருவர் போல நடிக்கும் ஒரு மகன் மீது ஒரு உண்மையான கடவுள் வடிவ ஆசீர்வாதம் பேசப்படுகிறது. உடன்படிக்கை வரி முன்னோக்கி நகர்கிறது, ஆனால் குடும்ப நம்பிக்கையின் செலவு மிகப்பெரியது. கோட்பாட்டு ரீதியாக இந்த காட்சி ஒரே நேரத்தில் 2 விஷயங்களை காட்டுகிறது. முதலாவதாக, கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேறும். ஆசீர்வாதம் எப்போதும் யாக்கோபுக்கு ஓய்வெடுக்கப் போகிறது, இது முன்பே வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக, அந்த நோக்கங்களில் மனிதர்கள் பங்கேற்கும் விதம் இன்னும் முக்கியமானது. யாக்கோபு உடன்படிக்கையே கெடுக்கவில்லை, ஆனால் அவர் தனது வீட்டின் சமாதானத்தை அழிக்கிறார். பாவம் கடவுளை தடுக்காது, ஆனால் அது நம்மை காயப்படுத்துகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம் சொந்த வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் யாக்கோபை போல உணரலாம். ஆன்மீக ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம், ஆனால் ஒரு முகமூடிக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறோம். கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை நாம் உண்மையுள்ளவர்களாக, அதிக பலசாலிகளாக அல்லது உண்மையில் இருப்பதை விட அதிகமாக ஒன்றாக இருப்பதாக முன்வைக்கிறோம். இந்த கதை மாறுவேடத்தை கைவிட நம்மை அழைக்கிறது. நாம் யார் என்பதை கடவுள் ஏற்கனவே அறிவார். போலி பதிப்பை விட உண்மையான உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் நேர்மையாக வரும்போது, பலவீனம் மற்றும் பாவத்துடன் கூட நாம் பெறும் ஆசீர்வாதம் யாக்கோபை போல குற்ற உணர்வு மற்றும் உடைந்த நம்பிக்கையுடன் சிக்கிக் கொள்ளாது. யாக்கோபு ஈசாக்கின் கூடாரத்தை விட்டு வெளியேறும்போது ஏசா உள்ளே வருகிறான். நேரம் ரேசர் மெல்லியதாக உள்ளது. ஏசா தன் தகப்பனோடு ஒரு சந்தோஷமான தருணத்தை எதிர்பார்த்து கவனமாக தயார் செய்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அதற்கு பதிலாக முழு வீடும் நடுங்குகிறது. என்ன நடந்தது என்பதை ஈசாக்கு உணர்ந்ததும் அவன் பயங்கரமாக நடுங்குகிறான். ஆசீர்வாதம் போய்விட்டது என்று ஏசா கேள்விப்பட்டு ஒரு பெரிய மற்றும் கசப்பான அழுகையுடன் அலறுகிறான். என் தந்தையே, என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று கெஞ்சுகிறார்.
இது ஒரு சிறிய ஏமாற்றம் அல்ல, இது ஒரு இதய துடிப்பு. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அது வேறுபட்டது. முக்கிய உடன்படிக்கை வாக்குறுதிகள் யாக்கோபை பற்றி ஏற்கனவே பேசப்பட்டிருக்கின்றன. ஆன்மீக காரியங்கள் உண்மையானவை என்பதை ஏசாவின் கண்ணீர் நமக்கு நினைப்பூட்டுகிறது. முன்னதாக அவர் தனது பிறப்புரிமையை ஒரு கிண்ணம் குழம்புக்கு விற்றார், அதை லேசாக நடத்தினார். இப்போது விளைவுகள் தெரியும். இழப்பு அவரை முழு சக்தியுடன் தாக்குகிறது. வலி கோபமாக மாறும். ஈசாக்கு இறந்த பிறகு தன் சகோதரனைக் கொல்ல திட்டமிட்ட ஏசா பழிவாங்கும் எண்ணங்களால் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்கிறான். ரெபெக்காள் இதை கேள்விப்பட்டு தன் சகோதரனாகிய லாபானிடம் ஓடிப்போகும்படி யாக்கோபை வற்புறுத்துகிறாள். அதே நேரத்தில் ஏசாவின் ஏத்திய மனைவிகளால் தான் வாழ்க்கையால் சோர்வடைந்து விட்டதாகவும், யாக்கோபு அப்படி திருமணம் செய்து கொள்வதை விரும்பவில்லை என்றும் அவள் ஈசாக்கிடம் கூறுகிறாள். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான திட்டமாக தொடங்கியது இப்போது பிளவுபட்ட குடும்பம் மற்றும் ஓடும் ஒரு மகன் வெடித்துள்ளது. இங்கே கோட்பாடு நிதானமானது. எங்கள் தேர்வுகள் எதிரொலிக்கின்றன. அவை எவ்வளவு தூரம் பரவும் என்பதை நாம் எப்போதும் கணிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை ஏசா முன்பு அலட்சியம் செய்தது. ரெபெக்காவின் வஞ்சகம், யாக்கோபின் பொய்கள், ஈசாக்கின் பாரபட்சம் இவையனைத்தும் ஒன்று கூடி ஒரு புயலை உருவாக்குகின்றன. கடவுள் இன்னும் கடவுள். அவருடைய உடன்படிக்கை இன்னும் இயங்கி வருகிறது. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் காயப்படுத்துகிறார்கள். எங்களைப் பொறுத்தவரை இந்த அத்தியாயம் ஒரு எச்சரிக்கை எரிப்பு போன்றது. ஆன்மீக சிலாக்கியங்களை லேசாக நடத்த வேண்டாம் என்றும், பின்னர் நம் விதிமுறைகளில் விஷயங்களை சரிசெய்ய முடியும் என்று கருதக்கூடாது என்றும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. பழிவாங்குதல் உண்மையில் எதையும் குணப்படுத்தாது என்பதையும் இது எச்சரிக்கிறது. யாக்கோபை கொல்ல ஏசா திட்டமிட்டதால் அவருடைய ஆசீர்வாதத்தையோ சமாதானத்தையோ திரும்ப வரவில்லை. நாம் தவறு செய்ததாக உணரும்போது நம்முடைய முதல் உள்ளுணர்வு சமமாக பெறுவது இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய வழி வேறுபட்டது. அவர் நம்மை அழைக்கிறார், நம் வேதனையை அவரிடம் கொண்டு வர வேண்டுமே தவிர பதிலளிக்கும் கற்பனைகளால் உணவளிக்க அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கசப்பு வளர்ந்து வரும் ஒரு பகுதி இருந்தால், ஆதியாகமம் 27 அதை கர்த்தரின் பாதத்தில் வைக்கவும் அவருடைய வழியில் நீதியை சமாளிக்கவும் உங்களை அழைக்கிறது. ஆதியாகமம் 28 ஒரு அமைதியான ஆனால் மிக முக்கியமான தருணத்துடன் திறக்கிறது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ரெபெக்காவின் குடும்பத்திலிருந்து ஒரு மனைவியை தேடிக் கொள்வதற்காக அவனை பதான் அராமுக்கு அனுப்புகிறான். இந்த முறை மாறுவேடம் இல்லை, ஆடுமுடி இல்லை, பொய் இல்லை. ஈசாக்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு அனுப்புகிறார். தன்னை பலனளிக்கவும் அவருக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் தேசத்தை கொடுக்கவும் கடவுளிடம் கேட்கிறார். யாக்கோபு ஒரு உண்மையான நனவான உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் கீழ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் வெளியேறியது குடும்ப மோதல்களுடன் பிணைந்திருந்தாலும் அவருடைய எதிர்காலம் இப்போது கடவுளுடைய வாக்குறுதிகளுடன் உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஈசாக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டளையையும் கொடுக்கிறார். யாக்கோபு ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. உடன்படிக்கை கோட்டிற்குள் உள்ள ஒருவருடன் தனது மகன் தனது வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். திருமணம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் பற்றிய ஒரு கோட்பாட்டை நாம் இங்கே காண்கிறோம். நம் வாழ்க்கையை நாம் யாருடன் இணைக்கிறோம் என்பது முக்கியம். இது நம் விசுவாசத்தையும் நம் பிள்ளைகளையும் கடவுளுடைய வேலையில் உறுதியாக இருப்பதற்கான நமது திறமையையும் வடிவமைக்கிறது. ஏசாவின் திருமணத்தின் துக்கத்தை ஈசாக்கும் ரெபெக்காளும் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள். யாக்கோபை வித்தியாசமாக வழிநடத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஏசா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். தன் பெற்றோர் தன் கானானிய மனைவிகளிடம் மகிழ்ச்சியடையவில்லை என்பதை அவன் பார்க்கிறான். உண்மையிலேயே மனந்திரும்புவதற்கும் கடவுளிடம் திரும்புவதற்கும் பதிலாக அவர் ஒரு மேற்பரப்பு அளவிலான தீர்வை தேர்ந்தெடுக்கிறார். வேறு திருமணத் துணையைச் சேர்ப்பது ஆவிக்குரிய பிரச்சினையை தீர்க்கும் போல இஸ்மவேலின் குடும்பத்திலிருந்து மற்றொரு மனைவியை அழைத்துக் கொள்கிறான். இது குணமடைந்தது என்று வேதாகமம் சொல்லவில்லை. ஏசா தன் இருதயத்தை விட தன் உருவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வதை இது காட்டுகிறது. நம் வாழ்வில் நாம் அதே வலையில் விழலாம்.
நம்முடைய தெரிவுகள் வலியை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கும்போது அதே இருதயத்தை உள்ளே வைத்துக்கொண்டு வெளிப்புறமாக விஷயங்களை ஒட்ட முயற்சி செய்யலாம். ஒருவேளை நாம் தேவாலயத்திற்கு அதிகமாக காண்பிக்கலாம், சரியான வார்த்தைகளைச் சொல்லலாம், அல்லது கடவுள் நமது ஆழமான ஆசைகளைத் தொட அனுமதிக்காமல் ஒரு பொது மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆதியாகமம் 28 ஆழமாக செல்ல நமக்கு சவால் விடுகிறது. கடவுள் சைகைகளை மட்டும் தேடவில்லை, அவர் உண்மையான திருப்பத்தை தேடுகிறார். யாக்கோபு ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தின் கீழ் தனது பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறார், கடவுளுடன் முன்னேற தயாராக இருக்கிறார், இன்னும் அபூரணமாக இருந்தாலும். ஏசா விஷயங்களை பக்கவாட்டில் சரிசெய்ய முயற்சிக்கிறான். யாக்கோபின் பாதையை தேர்ந்தெடுப்பதே நமக்கு அழைப்பு, நேர்மையான மாற்றம், உண்மையான சரணடைதல் மற்றும் நாம் யார் ஆகிறோம் என்பதை கடவுள் வடிவமைக்க அனுமதிக்கும் விருப்பம். யாக்கோபு இப்போது பெர்செபாவை விட்டு வெளியேறி ஆரானை நோக்கிப் போகிறார். அவர் ஒரு மகிழ்ச்சியான சுற்றுலா பயணியாக பயணம் செய்யவில்லை. அவர் பதற்றம் நிறைந்த ஒரு வீட்டை, கோபமான சகோதரர் மற்றும் அவர் மீண்டும் ஒருபோதும் பார்க்காத ஒரு தாயை விட்டுச் செல்கிறார். வழியில் ஒரு கட்டத்தில் சூரியன் மறைகிறது, அவர் இரவில் நிறுத்துகிறார். கற்களை தலையணையாக எடுத்துக்கொண்டு திறந்த வானத்தின் கீழ் படுத்துக் கொள்கிறான். வெளியில் பார்த்தால் வேறு எந்த வனாந்தரத்திலும் உள்ள வேறு எந்த இரவும் போலவே தெரிகிறது. உள்ளே யாக்கோபு 2 உலகங்களுக்கு இடையில் இருக்கிறார், அவரது பழைய வஞ்சித வடிவங்கள் மற்றும் கடவுள் அவரை அழைக்கும் புதிய எதிர்காலம். அன்றிரவில் பூமியிலிருந்து வானத்திற்கு ஒரு ஏணி அல்லது படிக்கட்டு போவதைப் பற்றி அவர் கனவு காண்கிறார். தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். உச்சியில் பகவான் நிற்கிறார். தேவன் யாக்கோபிடம் பேசுகிறார். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்குக்கு அவர் கொடுத்த அதே உடன்படிக்கையை மீண்டும் செய்கிறார். நிலம், எண்ணற்ற சந்ததியினர் மற்றும் அவரது சந்ததியில் பூமியின் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதி. ஆனால் கடவுள் மிகவும் தனிப்பட்ட முறையில் செல்கிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னைக் காப்பாற்றுவேன், நான் உனக்குச் சொன்னதைச் செய்யும் வரை உன்னை விட்டு விலகமாட்டேன் என்றார். இவை வெறுமனே தேசிய வாக்குறுதிகள் அல்ல, அவை தரையில் தனியாக கிடக்கும் ஒரு மனிதனுக்கு வார்த்தைகள். கோட்பாட்டு ரீதியாக இந்த சொப்பனம் இயேசு கிறிஸ்து மற்றும் உடன்படிக்கை பாதையின் சக்தி வாய்ந்த படத்தை நமக்குத் தருகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஏணி, தேவன் இந்த உலகத்தை கைவிடவில்லை என்பதைக் காட்டுகிறது. ஒரு இணைப்பு உள்ளது, கிறிஸ்து அந்த வாழ்க்கை இணைப்பு. தேவதூதர்கள் மேலும் கீழும் நகர்கிறார்கள், பரலோகம் சுறுசுறுப்பாக இருக்கிறது, அமைதியாக இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் வேலை செய்கிறார், இரு வழிகளிலும் உதவியே அனுப்புகிறார். பரிசுத்த கட்டிடங்களில் மட்டுமல்ல, கடவுள் நம்மை வழியிலேயே சந்திக்க முடியும் என்பதை யாக்கோபின் அனுபவம் காட்டுகிறது. யாக்கோபு விழித்தெழுந்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அது எனக்கு தெரியாது ஜூட். அந்த வரி நம் வாழ்க்கையை நிறைய விவரிக்கலாம். கடவுள் உண்மையில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை உணராமல் சாதாரண அல்லது கனமாக உணரும் நாட்களை நாம் கடந்து செல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு கணம் இருந்திருக்கலாம், பிரார்த்தனை அல்லது வேதத்தில் அல்லது உங்கள் காரில் கூட. திடீரென்று நீங்கள் உணர்ந்தீர்கள், அவர் உண்மையில் என்னுடன் இங்கே இருக்கிறார் ஷூட். அது ஒரு பெத்தேல் தருணம். யாக்கோபு அந்த இடத்தை ஒரு கால் மற்றும் எண்ணெயால் குறிக்கிறார், ஆனால் நாம் நம் இருதயங்களில் குறிக்க முடியும். இந்த கதை நம்மை எங்கள் சொந்த பயணத்தை மீண்டும் பார்க்க அழைக்கிறது. நான் நினைத்ததை விட தேவன் எங்கே நெருக்கமாக இருந்தார்? யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலையணையாக பயன்படுத்திய கல்லை எடுத்து ஒரு தூணாக வைக்கிறார். அதன் மேல் எண்ணெய் ஊற்றி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். பின்னர் அவர் ஒரு சபதம் செய்கிறார். அவர் வெறுமனே சொல்லவில்லை, அது ஒரு அருமையான கனவுயூட். அவர் பதிலளிக்கிறார். தேவன் அவனோடே இருந்து அவனுக்கு உணவளித்து அவனை சமாதானத்தோடு திரும்பக் கொண்டு வந்தால் கர்த்தர் அவனுடைய தேவனாயிருப்பார் என்று அவன் வாக்கு கொடுக்கிறான். இந்த கல் கடவுளுடைய வீடாக இருக்கும் என்றும் தனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் 10 ஒரு பங்கை கொடுப்பதாகவும் அவர் அறிவிக்கிறார். குற்ற உணர்வின் மேகத்தின் கீழ் வீட்டை விட்டு வெளியேறிய மனிதன் இப்போது ஒரு உடன்படிக்கை மனிதனாக நடக்கத் தொடங்குகிறான். ஆதியாகமம் 26:28 ஐ திரும்பி பார்க்கும்போது முழு வளைவையும் நாம் காணலாம்.
அதிகாரம் 26 இல் கடவுள் பஞ்சத்தில் ஈசாக்கிடம் பேசுகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார், மேலும் விசுவாசத்துடனும் சாந்தத்துடனும் மோதலை எவ்வாறு கையாள்வது என்று அவருக்கு கற்பிக்கிறார். ஈசாக்கு பலிபீடங்களை கட்டுகிறார், கடவுளுடைய குரல் இருக்கும் இடத்தில் வாழ தேர்வு செய்கிறார். அதே அதிகாரத்தில் ஏசாவின் திருமணங்களின் வேதனையையும் உடன்படிக்கையின் பெற்றோரின் துக்கத்தையும் நாம் காண்கிறோம். அதிகாரம் 27 இல் கடவுளின் ஆசீர்வாதம் இன்னும் முன்னேறிக் கொண்டிருக்கையில் ஒரு குடும்பம் பாரபட்சம் மற்றும் ஏமாற்றத்தின் மூலம் தன்னை கிழித்துக் கொள்வதை நாம் காண்கிறோம். பின்னர் அதிகாரம் 28 இல் யாக்கோபு ஒரு திறந்த, சரியான ஆசீர்வாதத்தின் கீழ் அனுப்பப்படுகிறார். கர்த்தர் அவரை வழியில் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறார். உடன்படிக்கை இனி ஒரு கோட்பாடு அல்ல, இது ஒரு வாழும் உறவு. இன்று நமக்கு ஏணி இன்னும் உள்ளது. இயேசு கிறிஸ்து பிதாவிடம் திரும்பும் வழி. கோயில்கள், நியமங்கள், உடன்படிக்கைகள் ஆகியவை அந்த ஏணியில் படிகள் போன்றவை. அவை ஒரு நேரத்தில் ஒரு படி மேலே நம்மை அழைக்கின்றன. கோட்பாடு என்னவென்றால், நாம் கற்றுக்கொள்ளும் போதும் தடுமாறும் போதும் மனந்திரும்பும் போதும் கூட தேவன் உண்மையுள்ளவர். சிக்கலான குடும்பங்களை அவர் கைவிடவில்லை. ஓடிப்போகும் ஆட்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் நம்மை சந்தித்து ஆழமான நடைக்கு அழைக்கிறார். நவீன பயன்பாடு எளிமையானது, ஆனால் வாழ்க்கையை மாற்றுகிறது. முதலாவதாக, கடவுள் பேசும் இடத்தைச் சுற்றி நம் அன்றாட வாழ்க்கையை கட்டி எழுப்ப, ஈசாக்கைப் போலவே நாமும் நம் கூடாரங்களை நம் பலிபீடங்களுக்கு அருகில் நனவு செய்யலாம். இரண்டாவதாக, ஆன்மீக விஷயங்களை அவை உண்மையான பிறப்புரிமையைப் போல நடத்தலாம். குறுகிய கால ஆறுதலுக்காக அவற்றை வர்த்தகம் செய்யக்கூடாது. மூன்றாவதாக, கடவுள் நம்மிடம் சமாதானம் பேசியதை நினைவில் வைத்து நமது சொந்த பெத்தேல் இடங்களைத் தேடலாம். பாதை செங்குத்தாக இருக்கும்போது அந்த நினைவுகள் நம்மை ஏற வைக்கட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் தேவன் உங்கள் தேவன். அவர் உங்கள் பஞ்சம், உங்கள் நன்றான சண்டைகள், உங்கள் குடும்ப வேதனை மற்றும் உங்கள் தனிமையான பாதைகள் ஆகியவற்றை அறிவார். மேலும் அவர் இன்னும் சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லையோ.